எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி தான் வந்து சமனிங் ஜூட்ஸை பற்றியும் சமனிங் எப்படி பண்ணுறது பற்றி வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதாவது என்னென்னா ஒரு அனிமலுக்கும் ஒரு கன்னிங் பிளட் இருக்கும். அந்த பிளட் வச்சு நம்ம வந்து சமனிங் கான்ட்ராக்ட் போட்டுக்கணும். அப்படி போட்டால் அதனால் எங்கே இருந்தாலும் நம்மளால் சமன் பண்ணணும். இப்போ என்னென்னா நம்ம நருட்டோ வந்து அவனோட சேஜ் மோட் ஜூட்ஸை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா இடத்துலையும் எங்கேயாவது நம்ம அந்த நியோன்னு சொல்லிட்டு அந்த அனிமல் வந்து இருக்கா, இப்போ எங்கே இருந்தாலும் தேணும்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ ட்ரை பண்ணி பார்க்குறான். நம்ம அகாஷியாலையும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ண முடியல. இப்போ வந்து இது எல்லாருக்கும் வந்து ஒரு டிகிரேடான ஒரு விஷயன்றதை நம்ம சாய் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம கக்காஷி கேட்கும் போதோ இது கண்டிப்பாக இங்கே எங்கேயா கிட்ட தான் இருக்கும், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தேடினா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கும் போதோ என்னென்னா நம்ம ஷிக்கடாய் அதுக்கப்புறம் டெங்கி ஈனோச்சன் அவங்க 3 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம வருட்டோ அதுக்கப்புறம் மிட்சுகி அதுக்கப்புறம் கிளாஸ் ரெப்ஸி சுமாரி இவங்க 3 பேருமே காணும். இவங்க 3 பேருக்கும் அந்த ரேம்பேஜ் மோட் போகிறவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஷிக்கடான்னு சொல்லிட்டு இருக்கும்போதோ அப்போ என்ன பண்ணுறது சார், இப்போ 3 பேர் தேடி நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஷிக்கடாயும் ஏதோ சொல்கிறான் ட்ரை பண்ணுறான், அவங்க எதுவும் சொல்லாமல் டக்குன்னு கிளம்பி இன்சைடு பார்த்தீங்கன்னா வருட்டோ வந்து எங்கேருந்து கீழே விழுறான். ரொம்ப டைம்லாம் மாதிரி அப்போ தான் தலைவனுக்கு வந்து அவனோட ஜோகன் அந்த டென்சிகான் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ தான் வந்து யோசிக்கிறான், ஓய்யோ இந்த சக்கரவாதம் நான் வந்து எல்லாருமே பார்த்தேன், இந்த கனெக்ஷன் வந்து இங்கேருந்து யாரு கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளே வந்து பார்க்கும்போது வட்டா அந்த மிருகம் வந்து வேகமாக ஓடி வந்து நம்ம பொருட்டா ஒரே அடி வகுது. மனுஷன் அங்கே வந்து ஒரே குத்தி அது கண்ணை வந்து உடைக்க பார்க்குறான். இப்போ என்னன்னா அதோட சக்கர பாயிண்ட்ஸில் எங்கேயோ ஒரு பலமான பாயிண்ட்ஸ் அதனோட வாலில் தான் இருக்குன்றதை கண்டுபிடிச்சா நம்ம பொருட்டோ. இப்போ நெக்ஸ்ட் அதுதான் ஒரு தாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும்போது நம்ம அதை வந்து டக்குன்னு மிச்சுக்கு வந்து நம்ம பொருட்டோவை காப்பாற்றிடுறோம். இப்போ தான் வந்து நம்ம மிச்சுக்கு சொல்கிறோம், இன்னி சுமேரா இன்னும் சாகலடா, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம பொருட்டோக்கு உயிர் வருது. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த நோயன்ற ஒரு அந்த அனிமல் வந்து நம்ம பொருட்டோவை மிச்சுக்கும் வந்து துரத்திட்டே வருது. எதுக்காகனா அவங்க 2 பேரும் கொண்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற சக்கராவை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிருக்கா. இப்போ இந்த டைமில் தான் பொருட்டோ வந்து ஒரு செம்ம ஐக்கியூ வந்து யூஸ் பண்ணுறான். அதை எல்லா இடத்துலையும் வந்து பேப்பர் குனாயை வந்து எல்லா இடத்துலையும் செட் பண்ணி அதோட வீக் பாயிண்டில் கரெக்டாக அடிக்கிறான். என்னன்னா அந்த இடத்துல வந்து அது வலியில் ரொம்ப கத்தி அந்த இடத்துல வந்து இருந்த எல்லா பேப்பருக்கும் உடஞ்சி அந்த நூல் எல்லாமே அவன் மேலே விழ பார்க்குது. இந்த டைமில் பரோட்டோ மேலே விழ வேண்டியது அவன் மேலே விழாமல் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடும் நம்ம பரோட்டோ. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து மிச்சு வந்து பாருப்பா பரோட்டோ உன் கண்ணு உண்மையாக சூப்பர்ப்பா, நீ அது வீக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக அடிச்சிருக்கல, இனிமே போதும் இதை நான் கொண்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம மிச்சுக்கு வந்து முன்னாடி போகிறான். கரெக்டாக ஒரு ரைட்டிங் ஃபீஸுக்கும் ஒரு வாட்டர் குடை வந்து கரெக்டாக எல்லாரையும் அடிக்குது. யாரும் பார்த்தா நம்ம கிளாஸ் இருப்பு அவள் வந்து காப்பாற்றுறா. என்னோட அல்டிமேட் வெப்பனை உங்களை அழிக்க விட மாட்டேன்னு சொல்லுவாங்க பொருட்டோ சொல்லிட்டு இருக்கான். கிளாஸ் ரேப் நீ வந்து எவ்வளோ நல்லவன் எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீயே வந்து கெட்டவன்னு சொன்னாலும் அதை நம்ப மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம கிளாஸ் ரேப் அப்போ சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து அந்த கிரேட் 14 முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே இவன் வந்து தப்பாக பேசினாங்க அவங்க அப்பா, அதனால் இவன் வந்து கஷ்டப்பட்டு அவங்க அப்பா வந்து ஓடி கீடி வப்பிச்சு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தா தெரியுமா, அவங்க அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா நம்ம கிளாஸ் அதில் வந்து எதோ சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா, அது என்ன சொன்னால் இவருக்கு நாகமே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து பழிவாங்கணும் தான் உங்கள் அம்மா சொல்லியிருக்கா அப்படின்ற மாரி எங்கள் அப்பான்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடம்புல வந்து ஒரு நியான்ற ஒரு அனிமலை சமன் பண்ண வைக்கிறாங்க அவங்க அப்பா. இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அவள் எந்த டைமில் சமன் பண்ணாலும் வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கிற அந்த அனிமல் வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு வரும். இதனால் இந்த டைமில் தான் நம்ம பொருட்டுக்கு வந்து ஜோகன் அபிகன் ஆகுது. பார்த்தா அவனுக்கு வந்து அவள் வந்து செம்ம ரேஞ்சில் இருக்குன்றத நம்ம பொருட்டை கண்டுபிடிக்கிறான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்ம அட்டாக் பண்ண போகிறோம் நம்ம யார் நம்ம கிளாஸ் ரெப்ஸ் மாரி. அந்த டைம் நம்ம மிச்சுக்கு வந்து போயிட்டு ஒரே லாக் பண்ணிடுறான். அந்த டைம் வந்து சாய்ஜூ செம்ம யூஸ் பண்ணுறாங்க. மிச்சுக்கு பாருங்கள் செம்மையாக ஃபைட் பண்ணுவான். செம்மையாக ஃபைட் பண்ணி அந்த ஸ்னேக்ஸ் கரெக்டாக ஒராச்சு மாதிரியே போய் அட்டாக் பண்ணி நான் அட்ட டைமில் நம்ம பொருட்டை வந்து 2 பேரையும் காப்பாற்றிடுவான். அப்போ தான் பொருட்டோ பேசுவான், நீங்கள் 2 பேரும் மாற்றி பேசிக்கலாம், ஆனால் எனக்கு சுமேரை பற்றி தெரியும், கிளாஸ் ரேப் எப்படிப்பட்டோன்னு சொல்லிட்டு தெரியும். அவள் என்றைக்குமே நடித்தது இல்லைடா, அவள் என்றைக்குமே உண்மையாக தான்டா இருந்திருக்கா, அவள் என்றைக்குமே ஒரு நல்ல உள்ளன்றது எனக்கு எல்லாம் தெரியும்டா, அவள் எப்பவுமே ஏமாற்றவும் இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பா. அப்படிப்பட்ட பொண்ணுடா சொல்லும்போது நம்ம மிச்சுக்கு வந்து யோசிப்பான், என்ன பண்ணுறான் பொருட்டோ, ஆனால் எதையும் மாற்றுறான், இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம மிச்சுக்கு வந்து யோசிக்கிறான். பொருட்டோ நீ எப்பவுமே இப்படி தான், யாருமே நீ அவ்வளோ சீக்கிரம் கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமாம் நான் கிளாஸ் ரேப் இதை பற்றி பேசும்போது கூட அவள் யாருமே இல்லாமல் தான் வளர்ந்தான்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ தான் நம்ம பொருட்டோக்கு அவள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேடோ இருந்துச்சு தெரியுமா, அந்த பிளாக் ரேஞ்ச் அது கொஞ்சமாக அவள் விட்டு போகுது. இப்போ தான் பரோட்டோவும் சொல்கிறான், நான் எப்போல்லாம் யாரெல்லாம் பார்த்தனோ அவங்களாம் இந்த ப்ளூ ரேஞ்சில் இருக்கும்போது அவங்களாம் வந்து ரொம்ப ரேஞ்சில் இருந்தாங்க, அவங்களாம் கட்டுப்படுத்தவே முடியல. இதேமாதிரி தான் நம்ம டிங்கியாக இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு மாஸ்கையாக இருக்கட்டும், ஷீனோவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அந்த ரேஞ்சு போனோடனே அவங்க மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இப்போ வந்து நம்ம சுமேர சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அழிச்சே தீருவேன், இப்போ லீஃபில் அழிச்சு தீருவேன், அதே என்னோட கடமை என்னோட லட்சியம் அதுதான் சொல்லும்போது நியோன் அனிமலை வந்து சமன் பண்ண சொல்கிறான். நியோன் அனிமலை உள்ளே வந்து அவங்க 2 பேரும் போய் அழிச்சிரு, அவங்கள்ட்ட இருந்து சக்கரை உறிஞ்சிருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நியோன் அனிமல் சிரிச்சுட்டு வந்து இவங்களை கொஞ்சுது. இப்போ தான் பொருட்டு சொல்கிறான், டேய் அதை நியோன் அனிமல் வந்து உன் அம்மா மாரி பார்க்குது, அதுக்கு அம்மா அப்பா எல்லாமே நீ தான், அது சின்ன வயசுலேருந்து நீ தான் அதை வளர்த்துருக்க, அதனால் அது நீ சொல்கிற பேச்சு தான் எப்பயுமே அது நியோன் அனிமல் கேட்கும், அதை நீ என்றைக்குமே கை விட்டுறாத, நீ வந்து ஒரு குழந்தைய வந்து நீ ஒரு வெப்பனாக மாற்ற ட்ரை பண்ணிக்க இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ சுமேருக்கு கண்ணெலாம் கலங்குது.
போல்ட் இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறான். ஒன்று ஒன்றா சொல்லும்போது நம்ம சுமேரும் இப்போ யோசிச்சு பார்க்குறோம் ஒன்று ஒன்றும். ஐயோ! இவ்வளோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லும்போது அந்த இடமே அப்படியே உடஞ்சி விழுற மாரி காட்டுதாங்க இப்போ தான். அப்போ பார்த்தா போல்ட்டும் அங்கே இருக்கிற சுமேரை மட்டும் கீழே விழுற மாரி காட்டுறாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவை கேட்டுருக்காங்க, இது எங்களோட போட்டோம், நீ நல்லா படித்தா மட்டும் போதும் அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நான் வந்து நெக்ஸ்ட் கண்ணு திறந்து பார்த்தா பொருட்டோ இவன் பக்கத்தில் நின்றுருப்பான். பொருட்டோ நீ அப்போ போலியான்னு சொல்லும்போது எப்படி என் ஃப்ரெண்டை விட்டு போக முடியும் சொல்லும்போது கண்ணெலாம் கலங்கிடுது நம்ம சுமேராக்கு. அப்புறம் என்னங்க 2 பேரையும் மேலே தூக்கி வச்சு அந்த நியோன் அனிமலுக்கு மேலே உட்கார வச்சுக்கிட்டு நியோன் அனிமல் என்ன வேகமாக ஓடுது மிச்சிக்கலாம் பாருங்க. அவங்க கையை போட்டு வரான். டேய் பொருட்டோ உண்மையாக யாரா நீ அப்படின்ற மாதிரி நம்ம மிச்சிக்கு யோசிக்கிறான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பறந்து போகிறாங்க. அவன் ஜோகன்ற ஐ யூஸ் பண்ணி எங்கே அந்த போர்ட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்குறான். பார்த்தா அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்துக்கும் அவன் வந்துடுறான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த நியோன் அனிமல் வந்து எப்படிக்கா போகணும்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுது. அந்த வழியாக அவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ என்னென்னா இவங்க இப்போ பொருட்டோக்கு மட்டும் டிங்கி அதுக்கப்புறம் இந்த டெங்கி சிக்கடாய் இவங்க 3 பேரும் கத்தத்தை வந்து சவுண்டு கேட்குது. எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஜோகன் வழியாக பார்த்தா இவங்க 3 பேரும் இங்கே கத்தத்தை அவனுக்கு கிளியராக கேட்குது. இங்கே தாண்டா அந்த வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் கூப்பிட்றான். அடுத்த செகண்ட் போய்ட்டு அவங்க ஒரு குத்துறான். 3 பேருமே அந்த ஜோன்லேருந்து இந்த டைமென்ஷனுக்கு ஈஸியாக வந்துடுறாங்க. ஆக்சுவலி இது பொருட்டோக்கு ஒரு வரம் மாரிங்க இந்த டைமென்ஷன் இந்த ரென்சகாயின்னு இருக்கிறது. அது செகண்ட் பார்த்து எம்மாடியே ஏந்துரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ கத்திட்டு இருக்கிறான். நம்ம கிளாஸ் சுமாரியும் ஏஞ்சிக்கிறாங்க இருந்து ஏஞ்சி எப்பாடே எப்படியோ வந்துட்டோம்ப்பா அப்படின்ற சொல்லும்போது என்னடா எங்கடா இருந்தீங்க எப்படா மேலே இருந்து விழுறீங்க சொல்லும்போது அதெல்லாம் பெரிய கதை போகிற பக்கம் டீ பிஸ்கெட் சாப்பிட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம கிளாஸ் இப்போ வந்து ஈனோஜ் வந்து பள்ளி நீங்களும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லும்போது இல்லை இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு செய்யப்படுது இது நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் கிளாஸ் இப்போ கண்டிப்பாக இவளை சரி பண்ணி இவளுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு ஓகே நல்லா முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அப்போ தான் போட்டு சொல்கிறான் அந்த நியோன் எலிமெண்ட் இன்னும் கையில் தான் இருக்குது கையை திறந்து பாருன்னு சொன்ன பார்த்தா அவள் கண் அது ஒரு கண் இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் பொருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இப்போ டெங்கி சொல்கிறான் இப்போ என்ன நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு தான் போகணும்னு சொல்லுவோம். ஐயோ ஸ்கூலுக்கா வெடிஞ்சிச்சா 3 பேரும் அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மிச்சிக்கு பொருட்டோ நீ யார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த எபிசோட முடியுது. டாட்டா பாய்.